எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நடிகர் தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் அறிவு. ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் இன்னொரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இது ஒரு வித வருத்தத்தையே தரும். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் எந்த ஹீரோக்காக போய் பார்க்கறது. அப்படியாகப்பட்ட ரெண்டாவது டைப் ஆஃப் ஆடியன்ஸில் நானும் ஒரு என்னடா உனக்கு விஜய் பாலிடிக்ஸ்குள்ளே வரது பிடிக்கலையான்னு கேட்டால் அதை பற்றி நோ கமெண்ட்ஸ். ஒரு நடிகனா அவரை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். நிறைய பேருக்கு என்ன மாதிரியே தோணும். த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் ஹூ மேட் மீ லாஃப், த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் ஹூ மேட் மீ க்ரை அண்ட் த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் who made me think. இது விஜய் அண்ணா தான். எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்க நிறைய ரசிகர்கள். இதில் நம்ம எதையும் அலசி ஆராய போகிறது கிடையாது, ஏன்னா அதை நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இது அவரோட ரசிகனா என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பெரிய கதையை பேசுகிற மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி இங்கே பல பேருக்கு இங்கே இருக்கும். ஐ திங்க் 2009 நம்ம வீட்டில் பெரிய வசதியெல்லாம் இல்லை, இப்போ கூட தான் சின்ன விஷயத்துக்கு கூட ஆச்சரியமாக பார்க்குற அந்த வயசில் தான் என் வீட்டுக்கு டிவின்னு ஒரு விஷயம் வருது. ஆனால் என்ன அவ்வளோ பெரிய ஒரு விஜய் ரசிகனா அது மாற்றணும் அப்போ எனக்கு தெரியாது. வேட்டைக்காரனில் தொடங்கின பயணம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட முடியுது. இனிமேல் அடிச்சு பிடிச்சி மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறது இல்லை. நான் ரொம்ப ஆசையை எதிர்பார்த்தது தளபதி ஒரு நடிகர். ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து நடிக்கணும்னு வந்த ஒருத்தர். அவரோட உழைப்பால ரஜினி மாதிரியே தனக்கும் ஒரு பெர்மனன்ட் டைட்டில் கார்டை உருவாக்குற அளவுக்கு தன்னோட திரைப்பயணத்துல பயணம் பண்ணவர். ரஜினி மாதிரியே நம்ம ஆளுக்கும் ஒரு பெர்மனன்ட் டைட்டில் கார்டு சிக்கிருச்சு. ஒவ்வொரு படத்துலையும் இனிமேல் அதை பார்க்க போறோம்னு நினைக்கும் போது அது இப்படி டக்குன்னு முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாஸ்டரு, பீஸ்ட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், 69 அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போகும். சிலருக்கு சந்தோஷம், ஆனால் என்ன மாதிரியான பல ரசிகர்களுக்கு இது ஒரு வருத்தமா இருக்கும். 2012 தான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கிடைக்குது. அதுவும் தளபதியோட படம் தான். துப்பாக்கி படம் பார்த்து முடிச்சுட்டு அந்த எண்டிங்கில் வெளியே வரும்போது எவ்வளோ ஒரு சங்கடம் இருந்துச்சோ அந்த சங்கடம் இப்போ இருக்கு. வெற்றிமாறனோட சேர்ந்து படம் பண்ணுவார், ஷாருக் கானோட சேர்ந்தும் படம் பண்ணுவார். அண்ட் ரொம்ப பெரிய கனவு, கோலிவுட்டோட 1000 crore அவர் தான் கொடுக்க போறாருன்ற மாதிரியான பெரிய ஆசைகள் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஆசைகள் உங்களுக்குள்ளேயும் இருந்தா we are the same. அட நமக்குலாம் கல்யாணமே ஆகாதுன்னு வருத்தத்தில் இருந்தாலும் 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்கார்ந்து பேசும்போது மச்சான் என் பையனை நான் கண்டிப்பாக விஜய் படத்துக்கு தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். எங்கே எதுவுமே இனிமேல் நடக்க போகிறது இல்லை.